الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இரக்கத்தின் அன்பின் அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம்தான் எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ரமலானுடைய மாதம். பசியிலும் தாகத்திலும் போட்டு எங்களை சிரமப்படுத்துவதற்கு அல்ல இந்த மாதம். ஒரு சிறிய தியாகத்தை செய்ய வைத்து எங்களை மன்னித்து பரிசுத்தமாக்கி சுவனவாசிகளாக ஆக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய விருப்பம். ஏனென்றால் மனிதன் பாவம் தன்னிலே இருக்கும் நிலையிலே கபரிலே போய் நிம்மதியாக இருக்க முடியாது. பாவங்கள் என்ற அசுத்தங்களோடு பரிசுத்தமான சுவர்க்கத்துக்குள்ளே கால் வைக்க முடியாது. அது சுத்தமான இடம். அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் நரகத்துக்குரியவனாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வினுடைய விருப்பம். குர்ஆனிலே நிறைய நரகத்தின் பயங்கரமான தண்டனைகள் சொல்லப்பட்டதெல்லாம் அது முஸ்லிம்களுக்குரியது அல்ல, இறை நிராகரிப்பாளர்களுக்குரியது, அது காஃபிருக்குரியது. அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் எப்படியாவது மன்னிப்பு பெற்று பரிசுத்தம் அடைந்து மௌத்தாக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் நிறைய வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். நிறைய பெரிய பெரிய அமல்களுக்கு சொல்லப்பட்ட பெரிய சிறப்பு என்னவென்றால், முன்னால் செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்ட ஏற்பாடு, எப்படியாவது இவர் அறிந்தோ அறியாமலோ இவன் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால் பாவ மன்னிப்புக்கு நிறைய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்திருக்கிறார். ரமலானை எடுத்துக்கொண்டால், மன் காம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. ரமலானிலே யார் நின்று வணங்குகிறாரோ, ரமலானிலே இரவு மக்ரிபை தொழுகிறோம், பிந்தின சுன்னத்தை தொழுகிறோம், சிலர் அவ்வாபின் தொழுகையை தொழுவோம், இஷாவை தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், வித்ரு தொழுதோம், இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவோம், இரவு வணக்கங்களிலே ஈடுபட்டிருக்கிறோம், சிலர் குர்ஆன் ஓதுவோம், ஜிக்ர் செய்வோம். இதன் மூலம் கிடைக்கும் லாபம் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் இங்கிருந்து போகும் பொழுது தராவீஹை வித்ரையும் தொழுதுவிட்டு நாம் ஆதரவோடு போக வேண்டும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக நான் போகிறேன். அதான் அந்த ஹதீஸுக்குரிய சிறப்பு. ஒவ்வொரு நாளும் நான் தொழுதுவிட்டு வெளியிலே போகும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமானவனாகத்தான் போகிறேன் என்ற நம்பிக்கையோடு தான் போகிறேன். இது அல்லாஹ்வுடைய இரக்கம்.
மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. ரமலானிலே நோன்பு பிடிக்கிறோம், சஹர் செய்துவிட்டு நியத்து வைத்தோம், பசியிலும் தாகத்திலும் இருந்தோம், ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டோம், மக்ரிப் அசான் கேட்கும் பொழுது நோன்பு திறந்து விடுகிறோம். இதன் மூலம் என்ன நாம் நினைக்க வேண்டும் என்றால், இன்று நான் இப்பொழுது நோன்பு திறக்கும் பொழுது குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இப்பொழுது மன்னிக்கப்பட்டு விட்டன. ஒவ்வொரு நன்மையை செய்யும் பொழுதும் அதனுடைய சிறப்பு எனக்கு கிடைத்து விட்டது என்ற அந்த எதிர்பார்ப்போடு மனிதன் செய்ய வேண்டும். அதுதான் இந்த நோன்புடைய லாபம் எனக்கு. மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பி. இறுதி பத்திலே வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவிலே ஒரு இரவில் கிடைக்க போகின்ற அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து யார் அந்த இரவிலே வணக்கத்திலே ஈடுபடுகிறாரோ முன்னால் நடந்த முழு பாவங்களுக்கும் மன்னிப்பு. ஒரு முஸ்லிமாக நாம் வாழுவதே பாக்கியம். ஒவ்வொரு பெரிய பெரிய அமலுக்கும் இந்த பாவ மன்னிப்பு சொல்லப்பட்டிருக்கு. அரஃபாவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது, யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ துகஃபிரு சனத்தல் மாதிய அவல் முஸ்தக்பில, கழிந்த வருடத்தினுடைய அவர் வாழக்கூடிய வருடத்தினுடைய 2 வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆஷூராவுடைய நோன்பை பற்றி சொல்லும் பொழுது துகஃபிரு சனத்தல் மாதியா, கழிந்த வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். பராத்துடைய இரவை பற்றி சொல்லும் பொழுது, யார் அந்த ஷஅபானுடைய 15வது இரவை நின்று வணங்குவாரோ, அமலிலே கழிப்பாரோ, பனு கல்ப் கோத்திரத்தாரினுடைய ஆடுகளினுடைய ரோமத்தின் அளவு பாவங்கள் மன்னிக்கப்படும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையையும் நாம் தொழ வருகிறோம். இப்பொழுது இஷா தொழுதோம் என்றால், இஷாவுக்கும் மக்ரிபுக்கும் இடையிலே நடந்த பாவங்களுக்கு அந்த தொழுகை குற்ற பரிகாரமாக ஆகிறது. சுபகை தொழுதுவிட்டால் இஷாவுக்கும் சுபகுக்கும் இடையிலே நடந்த முழு பாவங்களுக்கும் அந்த சுபகுடைய தொழுகை குற்ற பரிகாரமாக ஆகிவிடுகிறது. இப்படி ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கும் இடையிலே நடந்த குற்றங்களுக்கு அந்த ஃபர்லான தொழுகை பாவ மன்னிப்பு. ஹதீஸிலே ஒரு ஜும்ஆவுடைய கடமையை சரியாக நிறைவேற்றினார், ஜும்ஆவுடைய நேரத்திலே வந்து அந்த ஹுதுபாவை சரியாக கேட்டு அந்த 2 ரக்காத்தையும் பேணுதலாக தொழுதுவிட்டு போகும் பொழுது, சென்ற ஜும்ஆவுக்கு இடையிலே நடந்த முழு பாவங்களுக்கும் அந்த ஜும்ஆவுடைய கடமை பாவ மன்னிப்புக்கு காரணமாகிறது. அல் ஜும்ஆத்து இலல் ஜும்ஆ கஃபாரத்துன் லிமா பைனஹுமா. ஒரு ரமலானை சரியாக கழித்தார், 30 நாளினுடைய அல்லது 29 நாளுடைய ரமலானை முறையாக நோன்பு பிடித்தார், சரியான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார். அந்த ரமலானின் சிறப்பு என்னவென்றால், ரமலான் இலா ரமலான், சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரையிலே நடந்த முழு பாவங்களுக்கும் இந்த ரமலான் குற்ற பரிகாரம். சஹீஹான ஹதீஸ். ரமலானை வழங்கியது 11 மாதம் செய்த தவறுகளிலிருந்து மனிதன் பரிசுத்தமாகுவது. இப்படி அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் பாவ மன்னிப்புக்கு மட்டும். மனிதன் என்ற அடிப்படையிலே தெரியாமல் எதையாவது பேசுவோம், ஏதாவது பாவ சிந்தனைகள் வரும், தவறு நடக்கும். தவறு செய்யாத யாரும் இல்லை. இதனால் தான் சஹீஹ் முஸ்லிமிலே வருகிறது, ஒரு சஹாபி மரணித்தார். இன்னும் ஒரு சஹாபி அவரை பார்த்து சொன்னார், அப்ஷிர் பில் ஜன்னா, நீங்க சொர்க்கவாசி.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அந்த மனிதரிடம் கேட்டார்கள், எப்படி நீங்கள் சொல்லுவீர்கள் அவர் சொர்க்கவாசி என்று? லஅல்லஹு தகல்லம ஃபீமா லா யானிஹி அவ் பகில ஃபீமா லா யுன்கிசுஹு. சிலவேளை அவர் அவசியம் இல்லாத தேவையற்ற ஒரு விடயத்தை பேசி இருக்கலாமே, செலவழிக்க வேண்டிய ஒரு இடத்திலே அவருக்கு செலவழிப்பது மூலம் எந்த குறைவும் ஏற்படாது என்று இருக்கும் பொழுதும் அவர் கஞ்சத்தனம் காட்டி இருக்கலாமே. நீங்க எப்படி சொல்லலாம் அவர் சொர்க்கவாசி? மனிதன் என்ற அடிப்படையிலே அவரை அறியாமல் எத்தனையோ தவறுகள் நடக்கலாம். இந்த பாவங்களுக்கு மன்னிப்புக்கு தான் இவ்வளவு நிறைய ஏற்பாடு. அல்லாஹ்வுடைய இரக்கம். எதுவரையும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கவலை அளிக்கிறாங்க, மிச்சம் கவலை. பார்த்தா பெரியோர் வருத்தத்துல யோசிச்சு கொண்டிருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபூபக்கர் என்ன கவலை? சொன்னாங்க, குர்ஆனிலே உள்ள ஒரு வசனத்தை ஓதினேன், அந்த வசனம் தான் எனக்கு இருந்த நிம்மதியை இல்லாமலாக்கிவிட்டது. என்ன வசனம்? வமை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஒரு தவறை செய்கிறாரோ அந்த தவறுக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்படும். எங்கள்ல யாருதான் யா ரசூலல்லாஹ் தவறு செய்யாதவர்கள்? தவறு நடந்து கொண்டுதானே இருக்கும். இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறோம். நாம் தப்ப முடியுமா என்று யோசனையாக இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உடைய இரக்கத்தை விளங்கப்படுத்தினார். அது அல்லாஹ்வினுடைய பொதுவான முடிவாக இருந்தாலும் அந்த நிலைக்கு ஒரு முஸ்லிம் ஒரு முஃமின் ஆளாகாமல் இருப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலை, காய்ச்சல், நோய், ஒரு காலிலே குத்திப்படக்கூடிய முள்ளு, கல்லு, இவைகள் ஒவ்வொன்றின் மூலமும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரையும் ஹதீஸ்ல வருவதென்றால், முஃமினுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு திடுக்கம், உதாரணமா சேப்ல கைய போட்டாரு, போனை காணல, குடிபடல், பேஸ் குடிபடல், கைய போட்டாரு, வாகனத்தினுடைய கீய காணல, ஒரு பதட்டம் வருமா இல்லை? போன பேச பத்த உள்ளுக்கு போன். இந்த திடுக்கத்துக்கு கூட முஃமினுடைய முஸ்லிமுடைய பாவம் மன்னிக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய இரக்கம். சில அமல்களுக்கு அல்லாஹு தஆலா மலாயிக்காமார்களை போட்டு இஸ்திக்ஃபாரிலே ஈடுபடுத்துகிறார். ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் காலையிலே போய் ஒரு நோயாளியை சந்திக்கிறார். வெறுமனே ஒரு நோயாளியை சந்திக்கிறார். அவருக்கு செலவழித்தொண்டு எடுத்துக்கும் போகல், பணம் செலவழிக்கவில்லை, நேரம் எடுத்து போய் அந்த நோயாளியை சந்தித்து அவருக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார். என்ன செய்தி? மருந்தெடுத்தீங்களா? நோய் குறைஞ்சிக்கா? பயப்படவானமும், அல்லாஹ் உங்களுக்கு டக்குன்னு ஷிஃபாவை தருவார், நாங்கள் எல்லாரும் துவா செய்கிறோம். இந்த மாதிரி நோயிலிருந்து எத்தனையோ பேர் இப்ப ராஹத்தா நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்க. இந்த வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படும். வெறுமனே அந்த நோயாளியிடம் போய் சில ஆறுதல் வார்த்தைகளை பேசினான். நோயிலே இருந்த ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தினார். அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கவலையை கொஞ்சம் குறைப்பதற்கு சில வார்த்தைகளை பேசினார். இவருக்கு கூட அல்லாஹ் எந்த அளவு மன்னிப்பு வழங்குகிறான் என்றால், ஹதீஸிலே வருகிறது,
காலையிலே போய் ஒருவரை நோய் விசாரித்து அவருக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் மாலை வரையிலே அவருக்கு இஸ்திக்பார் செய்வதற்கு 2 மலக்கல்ல 4 மலக்கல்ல 70,000 மலாய்க்கமார்களை அல்லாஹ் நியமிக்கிறார். 70,000 மலாய்க்கமார்கள் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவரை மன்னித்து விடு, இவரை மன்னித்து விடு என்று மாலை வரையில சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் மன்னிப்பு அது எப்படிப்பட்ட மன்னிப்பாக? மாலையிலே போய் நோய் விசாரிக்கிறார், அடுத்த நாள் காலை வரையிலே இதே போன்று இரவாக 70,000 மலாய்க்கமார்கள் இவருக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்கிறார். நாங்க யோசிக்கலாம், நீ அந்த அளவு இஸ்திக்ஃபார் செஞ்சு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அதுக்கு பின்னால் எந்த இஸ்திக்ஃபார்? இஸ்திக்ஃபாரின் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டால் அதற்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு இஸ்திக்ஃபாருக்கும் அந்தஸ்துகள் ஓடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய இரக்கம். ஒரு முஸ்லிமாக முஃமினாக வாழும் பொழுதே எங்கட மன்னிப்புக்கு அல்லாஹ் எவ்வளவு ஏற்பாடு செய்திருக்கிறோம் தெரியுமா? அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ் வமன் ஹவ்லஹு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம் வயுமினூன பிஹி வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ. அரிசை சுமந்திருக்கக்கூடிய மலாயிக்காமார்களும் அவரை சூழவுள்ள மலாயிக்காமார்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு முஸ்லிமாக வாழக்கூடியவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார். குர்ஆன் சொல்லுது. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் நாங்க எப்படி பார்க்கணும்னா, எங்கட ரப்பு அல்லாஹ் மிகவும் இரக்கமானவன். ரஹ்மத்தில் இருந்து யாரும் நிராசையாகவும் கூடாது, யாரையும் நிராசையாக்கவும் கூடாது. ஒரு மனிதன் இல்லத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது அந்த மனிதன் என்னை அடைவதற்காக வேண்டி வர வேண்டும். அடியான் அல்லாஹ்வின் பக்கம் கையேந்தும் பொழுது அல்லாஹ்வுக்கு அந்த மனிதனோடு சந்தோஷம் ஏற்படுகிறது. எந்த அளவு அதிகம் மனிதர் துஆ செய்கிறாரோ அந்த அளவுக்கு அவரோடு அல்லாஹ்வுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்படுகிறது. ஒரு மனிதன் பாவங்களிலிருந்து தௌபா செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு வர சந்தோஷம் எவ்வளவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குவதற்கு சொன்னார்கள், பாவம் செய்துவிட்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, நான் இந்த பாவத்தை விடுகிறேன், என்னை ஏற்றுக்கோ, எனக்கு இந்த பாவத்தை விடுறது சிரமமாக இருக்கிறது, நீ உதவி செய், நான் விட வேண்டும் என்ற உறுதி எடுத்து விட்டேன் என்றெல்லாம் மனிதன் தௌபா செய்கிறான். அல்லாஹ்க்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணத்தின் மூலம் விளங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய ஒட்டகத்திலே பாலைவன பூமியிலே மனித சஞ்சாரமற்ற காட்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒட்டகத்திலே அவருடைய சாப்பாடு, குடிப்பு, தேவையான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது களைப்பு வந்தது. ஒட்டகத்தை பக்கத்திலே வைத்து விட்டு தூங்கிவிட்டார். பிரயாணத்தில நடுவுல மனித சஞ்சாரமற்ற இடம், உதவிக்கு யாரும் இல்லை, களைப்புல தூங்கினார்கள். எழும்பி பார்த்தா பசி, தாகம், ஆனா ஒட்டகத்தை காணல. பிரயாணத்தை தொடரணும், வீட்டுக்கு போயிட்டு சேரணும், ஒரு பக்கம் பசி, தாகம், என்ன செய்ய? உதவிக்கு அழைப்பதற்கு யாரும் இல்லாத அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே போய் மாட்டிக்கொண்டார். எழும்பி பார்த்தாரு, அங்கலிங்களை பார்த்தாரு, ஒட்டகத்தை காணல. வந்து உட்கார்ந்து படுத்து கொண்டாரு. இனி என் வாழ்க்கை முடிஞ்சு, இனி எனக்கு என்னுடைய மனைவியை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பார்க்க முடியாது, நான் அப்படியே மரணிக்க வேண்டியதான் என்று அப்படியே வாழ்க்கையிலிருந்து நிராசையாகி மௌத்தை எதிர்பார்த்து அப்படியே அவர் படுத்துக் கொண்டார். இவருடைய மனோநிலை எப்படி இருக்கும்?
அதுக்கு பின்னால கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா அந்த ஒட்டகம் முன்னால் நிற்குது, சாப்பாட்டோட தண்ணியோட. இப்ப இவருடைய உள்ளம் எப்படி சந்தோஷம்! வாழ்க்கையில் இருந்தே நிராசையாகி மௌத்தை எதிர்பார்த்து இனி எனக்கு மனைவியும் இல்லை, இனி எனக்கு என்னுடைய பிள்ளைகளையும் பார்க்க முடியாது, அனைத்தையும் இழந்து விட்டேன் என்ற மனக்கவலையோடு மௌத்தை எதிர்பார்த்து படுத்தவருக்கு திரும்பவும் வாழ்க்கை கிடைத்ததை போன்று அவருக்கு எப்படி சந்தோஷம் ஏற்படும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஃப்ரஹு பிதௌபதி அஹதிக்கும், உங்களில் ஒருவர் தௌபா செய்யும் பொழுது இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷத்தை அந்த அடியானோடு அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் ஏற்படும். இதை விட வேற என்ன தேவை? ரொம்ப விளங்கு. அதாவது உமருடைய காலத்துல ஒரு வயோதிகர், அநேகமாக ஹயாத்து சஹாபாவில வருகிறது நினைக்கிறேன், ஒரு 80 வயது இருக்கும். அவரு வாலிப காலத்துல இருந்தே அவரோட சம்பாதிப்பு என்னன்னா பாட்டு பாடி சம்பாதிப்பார். பாட்டு பாடுவாரு, சல்லி சேர்ப்பாரு. அதாவது அவரோட மனைவி புள்ள, அவரோட சாப்பாடு, வாழ்க்கை செலவு, இப்படியே 80 வயசாகுது. இப்ப குரல் எல்லாம் பெய்த்து, சவுண்ட் எல்லாம் முடிஞ்சு, இப்ப அந்த சம்பாத்தியம் அவருக்கு இப்ப சரி வருவது. இப்ப பாட்டு பாட இப்பதான் அவருக்கு தொழில் இல்லா பெய்த்துட்டு, அதனால பசிக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்பதான் அவருக்கு அல்லாஹ் யோசனைக்கு வரார். ஜன்னத்துல் பக்கி வரையிலே போனார். போய் அல்லாஹ்ட்ட கையேந்திரார், யா அல்லாஹ் சரியான பசி ஆயிக்கு சாப்பாடு தான், சாப்பாட்டுக்கு வழி இல்லா போயிட்டு என்ன முடிவு வந்திக்குமா? நெருப்பு மலை. இவ்வளோ காலம் இணைய மறந்து பாட்டு பாடி சம்பாதிச்சு இப்ப சாப்பாடு இல்லா போன உனக்கு அல்லாஹ் இருக்கிறான்னு ஞாபகத்துக்கு வரும். ஒன்றும் இல்லா போய்த்தோன்னே இப்ப நீ சாப்பாடு கேட்கிறோம், நான் சாப்பாடு தரோம் என்று அல்லாஹ் சொன்னான். இவர் அல்லாஹ்விடத்திலே பக்கியுக்கு முன்னால் போய் 80 வருடம் வரையில இப்படியான ஒரு முறையிலே சம்பாதித்து சாப்பிட்டு விட்டு அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதையே மறந்து வாழ்ந்து விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போன பொழுது போய் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அல்லாஹ்வை அழைக்கிறார், யா அல்லாஹ் பசி சாப்பாடுதான். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜித் நபவியிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கனவிலே ஒரு அசரீரி சப்தம் கேட்கிறது, என்னுடைய அடியான் பசியிலே இருக்கிறான், போய் கவனியுங்கள். அதரத்தும் எழுப்பினாங்க, பதறிக்கொண்டு ஓடினாங்க. வெறும் காலோட வெறும் தலையோட அந்த பார்த்து அவர் வயசால் இருக்கிறாரு. அதற்கு துமரா கண்டன அவன் ஓட ஆரம்பிச்சார். அடிச்சுதான் வாராரு, சத்தம் போட்டு நில்லு, அடிச்ச வரால் உனக்கு உதவி செய்ய வர, உனக்கு உதவி செய்யுமாறு எனக்கு செய்தி வந்தி. அந்த வயோதிபர் அழ ஆரம்பிச்சார், யா அல்லாஹ் உன்னை மறந்து வாழ்ந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த பொழுது பசிக்காக வேண்டித்தான் உன்னை நினைத்து அழைத்தேன். இவ்வளவு பெரிய மனிதரின் மூலமா நீ எனக்கு உதவி செய்கிறாய். அழுதார், ஏங்கி ஏங்கி அழுது அப்படியே மௌத்தார். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசாவை தொலை வைத்து அடக்கம் செய்துவிட்டு அந்த குடும்பத்துக்கு பைத்துல் மாலில் இருந்து தொடரான வருமானத்துக்கு வழி செய்தார். காலமெல்லாம் ரப்பை மறந்து வாழ்ந்தவனை யா அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது என்னுடைய அடியானை என்று கேட்கக்கூடிய ரப்போ, நாம் அவனுக்காக வேண்டி 5 நேர தொழுகையை தொழுதுவிட்டு கையேந்தினால் அந்த துஆவை கேட்காமல் இருப்பானா? அந்த ரப்புக்காக வேண்டி 30 நாளும் பசியிலும் தாகத்திலும் இருந்து அல்லாஹ்விடத்திலே இஃப்தாருடைய நேரத்திலும் சஹருடைய நேரத்திலும் யா அல்லாஹ் என்று அழைக்கும் போது அந்த அழைப்பை அல்லாஹ் கணக்கெடுக்காமல் இருப்பானா? இரவு தூக்கத்திலிருந்து கொஞ்சம் தியாகம் செய்து அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழுந்து 2-4 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு சுஜூதிலே அல்லாஹ்விடத்திலே அழும் பொழுது, அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் பொழுது, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, என்னுடைய பிள்ளையை பொருந்திக்கொள், என்னுடைய மனைவியை பொருந்திக்கொள், என்னுடைய பெற்றோரை மன்னித்து விடு, என்னுடைய தொழிலிலே பரக்கத்து செய் என்றெல்லாம் துஆ செய்யும் பொழுது அந்த துஆவை அல்லாஹ் நிராகரிப்பானா?
கடமையான ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நிறைவேற்றிவிட்டு ஒரு மனிதன் துஆ செய்யும் பொழுது அந்த துஆவை அல்லாஹ் வீணாக்குவானா? பெற்றோர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு, அண்டை வீட்டார்களுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு, அனாதைகள், ஏழைகள், விதவைகள் என்று கஷ்டவாளிகளுக்கெல்லாம் உதவி செய்துவிட்டு இவர் அல்லாஹ்விடத்திலே கையேறும் பொழுது அந்த துஆவை அல்லாஹ் தட்டுவானா? 80 வருஷம் ரப்பை மறந்தவனை யா அல்லாஹ் என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் பதிலளிக்கிறான் உடனடியாக. இப்படிப்பட்டவன் தான் எங்களுடைய ரப்பு. அல்லாஹ்வை யாரும் தப்பெண்ணம் வைக்க கூடாது, அல்லாஹ் பயங்கரவாதியாக பார்க்க கூடாது. எடுத்ததுக்கெல்லாம் கண்டிப்பான், அடிச்சுவான், பிடிப்பான் என்ற அப்படி அல்ல. அல்லாஹ் என்பது தாயை விட இரக்கமானவன். அவன் ரப்பு எனக்கு தேவை என்று வரக்கூடிய யாரையும் அல்லாஹ் இரக்கமான். அவனுடைய அருள் விசாலமான. எங்களுக்கு யாரையும் இவன் பாவின்னு ஒதுக்குறதுக்கு யாருடைய எந்த செயலையும் அல்லாஹ் மன்னிக்க போகிறான் என்பது எங்களுக்கு தெரியாது. பாவம் செய்யக்கூடியவன் மீது இறக்கப்படலாம், அவன் மீது கவலைப்படலாம், அவனுடைய தௌபாவுக்கு துஆ செய்யலாம். அவனுடைய பாவத்தை வைத்து யாராவது ஒருவன் சொன்னால் உன்னையெல்லாம் எங்களால் மன்னிக்க போறான். இவன் தான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவம். 99 கொலை செய்துவிட்டு வணக்கசாலிட்ட வந்தாரு, ஃபத்வா கேட்டார். 99 கொலை செஞ்சுட்டு மன்னிப்பு கிடைக்குமா? அவருக்கு கோபம் மிகச்சிட்டு இவனை பார்த்து, அடை 99 கொலை செஞ்சு உனக்கு மன்னிப்பு, உனக்கெல்லாம் எங்கடா மன்னிப்பு? 99 கொலை. அப்ப 100 அவரை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாக்கி 100வது கொலையையும் செய்ய வைத்தார். ஆனா அவரு எனக்கு மன்னிப்பு தேவை, தவற உணர்றாரு, நான் திருந்தோம். அவரை மன்னிக்கப்பட்ட வரலாறு புகாரில் இருக்கிறது. ஆனால் இந்த 99 கொலை செய்தவனுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லி 100வது கொலை செய்ய வைத்தார். அவருடைய முடிவு என்னவோ தெரியும். அல்லாஹ் அடியானில் இருந்து பார்க்கிறான், ஒவ்வொரு மனிதனும் எனக்கிட்ட வரும். அதுக்குதான் இந்த ரமலான் முடியும், அதற்குத்தான் அவருடைய ரஹ்மத். எந்த செயலால் அல்லாஹ் யாரை மன்னிக்க போறான், கபூல் செய்ய போறான் தெரியும். நாங்க அடிக்கடி கேட்கிறோமே, அந்த இம்ராத்துன் பகியா புகாரில ஒரு விபச்சாரி பெண். இது பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு வழி சொல்லி தருவதல்ல, எல்லோருக்கும் அல்லாஹ்வை அடையலாம் என்பதற்குரிய வழியை காட்டுது. அப்படின்னா எங்களுக்கு நிறைய பாவம் செஞ்சுட்டு வராமல செஞ்சா போதுமேனா என்று யோசித்தால் அது மறுபக்கமாகும். விபச்சாரத்திலும் ஈடுபட்ட பெண், தவறிலே வாழ்க்கையை கழித்தவன், ஒரு நாள் தாகத்திலே வருகிறாள். ஒரு கிணறு, அந்த கிணற்றுக்கு கீழான அடியில தண்ணி, தாகம் தாங்குறதுக்கு எல்லாம் அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி தண்ணீரை குடித்து விட்டு மேலே ஏறுகிறாள். கிணற்றுக்கு முன்னால் பார்க்கிறாள், ஒரு நாய் தாகத்திலே நாக்கை பூமியின் மீது நக்கி கொண்டிருக்கிறது. அந்த நாயின் மீது இறக்கப்பட்டார். எனக்கு வந்த தாகம் மாதிரிதான் இந்த நாய்க்கும். ஆனா எப்படி தண்ணி கொடுக்கலாம், கையில வாளி இல்லை, நாய் எடுத்துக்கொண்டு விடுக்கிறாங்க. யோசிக்கிறார், எப்படி இந்த நாயின் தாகத்தை போக்கலாம்? காலில் உள்ள சொக்ஸ கலட்டினால், கையில கட்டி கிணத்துக்குள்ள இறக்கினால், அதிலிருந்து வந்த தண்ணியை நாயினுடைய நாவின் மீது பிழிந்து விட்டார். இப்படி பல தடவைகள் செய்ய அந்த நாய் தாகம் தீர்ந்து சந்தோஷமாக சென்றது. நாயை ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு பார்த்தான். அல்லாஹ் அந்த விபச்சாரி பெண்ணை அருள் பார்வையை கொண்டு பார்த்தான். புகாரிலே வருகிறது, அவரை சுவர்க்கவாசி பெண். அல்லாஹ் யாரை எப்படி கபூல் செய்ய போகிறான் எங்களுக்கு தெரியாது. அதே நேரத்துல வணக்கசாலி பெண் என்ன செஞ்சாங்க? இந்த பூனையால தொந்தரவு, இபாதத்துக்கு, தொழுகைக்கு, ஓதுறதுக்கு, அதுக்கு இதுக்கு தொந்தரவு உண்டு. அதை முறையா கொண்டு போய் எங்கேயாவது விட்டிருந்தா பிரச்சனை இல்லை. கைத்தை எடுத்து கழுத்துல கட்டி ஒரு தூண்லையோ எங்கேயோ கட்டி விட்டார். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, தாகம், தண்ணி கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல, பூனை சேர்த்து. அல்லாஹ்க்கு கோபம்.
அவருடைய தஹஜ்ஜுத்தையும் அமலையும் இபாதத்தையும் பார்க்கவில்லை. என்னுடைய படைப்பிலே உள்ள ஒரு படைப்புக்கு அநியாயம் செய்து விட்டாரே, அதற்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, தானாக சாப்பிடுவதற்கு அவிழ்த்து விடவும் இல்லை. ஹதீஸிலே வருகிறது, நாளைக்கு இந்த ஒரு செயலின் காரணமாக அவர் நரகத்திலே நுழைகிறார். அல்லாஹ் பிறகு மன்னித்து சுவர்க்கத்திலே போட்டால் அவருடைய உபகாரம். ஒரு நாய்க்கு இரக்கம் காட்டினதுக்கே இப்படி இல்லை. தொழில் இல்லாத ஒரு மனிதனுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒருவர் வழியமைத்து கொடுத்தார். ஒரு அனாதை பிள்ளை எடுத்து உருவாக்கி ஆளாக்கி அவன் சொந்தமாக வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தினான். கடனிலே சிக்கி பிரச்சனையிலே வாழக்கூடிய அந்த கடனாலே கஷ்டத்தை நீக்கி அவரை குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி செய்து கொடுத்தார். வீடில்லாத ஒருவருக்கு வீட்டுக்குரிய வழியை செய்து கொடுத்தால் எப்படியெல்லாம் அல்லாஹ் இறக்கப்படும். எதால யாரெல்லாம் கபூல் செய்ய போகிறோம் தெரியல. எங்களுக்கு யாரையும் ஒதுக்கிறதுக்கு எல்லோருக்கும் மன்னிப்பு தேவை. அல்லாஹ்வுக்கு அடுத்தவர்களுக்கு ஒருவர் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது எவ்வளவு விருப்பம் வருகிறது தெரியுமா? ஒரு மனிதன் ஹதீஸில் வருகிறது, அல்லாஹும்ம ஃபிர்லி வலில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். யா அல்லாஹ், என்னையும் மன்னித்து விடு, முஃமினான ஆண் பெண்களையும் முஸ்லிமான ஆண் பெண்களையும் மன்னித்து விடு என்று அவருக்கு மட்டும் மன்னிப்பு கேட்காமல் ஏனைய முஸ்லிமான முஃமினான எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு தேடுகிறார். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம் என்றா, இவர் ஏனையவர்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறானே. உலகத்தில் எத்தனை முஃமினான முஸ்லிமான ஆண் பெண்கள் இருக்கிறாரோ அந்த அளவு மன்னிப்பை இவருக்கு அல்லாஹ் வழங்குகிறார். அல்லாஹ்வுடைய இரக்கம் எவ்வளவுன்றதை விளங்கிக்கொள்ள ஒன்றே ஒன்று போதும். என்ன தெரியுமா? ஜனாசா தொழுகை. மௌத்தாகிறவர் மௌத்தாகிறதோட அவர்கள் தௌபாட வாசல் மூடப்பட்டு தொண்டக்குழிக்கு ரூஹு வந்த உடனே அவருக்கு தௌபாட வாசல் முடிச்சு அவருக்கு மன்னிப்பு கேட்க. ஆனா ஏனையவர்களுக்கு ஜனாசா தொழுகை அல்லாஹ் சுன்னத்தாக்கவில்லை, கடமையாக்கி இருக்கிறார். எதுக்கு ஜனாசா தொழுகை? அவரை குளிப்பாட்டி அவரை கஃன் செய்து அவரை அழகா உடுப்பாட்டி அவரை கொண்டு வந்து எல்லோருமாக முன்னால் வைத்து முதல் தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இரண்டாவது தக்பீரிலே ரசூலின் மீது ஸலவாத்து சொல்லி மூன்றாவது தக்பீரிலே எல்லோருமாக சேர்ந்து சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, இவருக்கு அருள் புரி என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதை ஏற்று அந்த மையத்தை மன்னித்து விடுகிறார். ஹதீஸிலே வருகிறது, 40 பேர் ஒரு ஜனாசாவுக்கு இப்படி தொழுது துஆ செய்தார்கள். அல்லது இன்னும் ஒரு ஹதீஸிலே 100 பேர் தொழுது துஆ செய்தார்கள். ஒரு ஹதீஸிலே 3 சஃபிலே இருந்து தொழுது துஆ செய்தார்கள். இவர்களுடைய அந்த துஆவின் மூலம் அந்த மையத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கருணை! இது அந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். ஊரிலே யாருமே ஒரு ஜனாசாவை தொழ வைக்கவில்லை என்றால் அந்த எல்லோரையும் அல்லாஹ் குற்றவாளியாக பார்க்கிறான். ஏன்? இது அல்லாஹ்வுடைய இரக்கம். என்னை ஏற்ற முஃமின் முஸ்லிம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாகத்தான் கபருக்கு வர வேண்டும். எவ்வளவு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும். இதனால் தான் அல்லாஹ் இரக்கமாக கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான், கண்ணியமான மனிதனே, மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அந்த கொடை வல்லனாகிய ரப்பை விட்டு நீ வேறொரு வழியிலே போய்கொண்டு இருக்கிறாயே, எதை கண்டு நீ ஏமாந்திருக்கிறாய்? எனக்கிட்ட வராமல் இருக்கிறார். அசான் சொல்லப்பட்ட அதையும் தொழ வராமல் இருக்கிறார். கடமையான நோன்பையும் முறையாக பிடிக்காமல் இருக்கிறாய். கடமையான ஜக்காத்தையும் சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறாய். நான் தடுத்த பாவங்களை செய்துவிட்டு ஏன் தௌபா செய்யாமல் இருக்கிறாய்? ஏன் அந்த ஹராத்திலே இன்பம் காணுகிறாய்? அதெல்லாம் நீ ஏமாந்து விடாதே. உனக்கென்று நான் மௌத்துக்கு பின்னால் நிறைய ஏற்பாடு செய்திருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோ என்னுடைய கட்டளையை நிறைவேற்றிவிட்டு வா, நான் என்னுடைய அருளை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். சுவர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அன்தி ரஹ்மதி அர்ஹமு பிகி மன் அஸா, சுவர்க்கமே நீ என்னுடைய ரஹ்மத், நான் நாடியவர்களை உன்னை கொண்டு இரக்கம் காட்டு. சொர்க்கம் எங்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சு வைக்கிறார். அதனால ரப்பை அடைவதற்குரிய சிறந்த மாதம் அடியார்களோடு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார். யாரும் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசையாக விடக்கூடாது. என்னுடைய கையேந்து என்னுடைய துஆவை அல்லாஹ் வீணாக்க மாட்டார். நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். ஒவ்வொரு நலவுகளை செய்யும் பொழுதும்
இதன் மூலம் அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளலாம். அடுத்தவர்களை பார்க்க வேண்டும், இவரிலே உள்ள ஏதாவது ஒரு நலவு அல்லாஹ்வுக்கு விருப்பமாக இருக்கலாம், அவர்களுடைய துஆவும் எனக்கு தேவை. இரண்டு சம்பவங்களை சொல்லி முடித்துக் கொள்கிறேன், இரண்டும் படிப்பினை. ஒன்று, இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்தில் நடந்தது. அவங்களோட காலத்துல ஒரு குடிகாரர் இருந்தார். அவர் குடிச்சு கொண்டே இருப்பாரு. இமாம் அவர்களும் எத்தனையோ முறை கூப்பிட்டு சொன்னாங்க, அடே குடிச்சாதே, ஹராம், பாவம், சரி சரி குடிச்சிடல. ஆனா அந்த அவர் குடிக்க சொல்லி 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 வெறுத்து போய் அப்படின்னா இவன் திருந்துற மாதிரி கொஞ்ச நாள் விட்டு வச்சாங்க. அப்படியே அவர் மூத்தா இருந்தார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு சரியான கவலை. சிலர் அவருடைய ஜனாசாவிலும் கூட கலந்து கொள்ளவில்லை. அன்றைக்கு நாள் ஃபுல்லா கவலையில் இருந்தாங்க. இரவு கனவுல காண்றாங்க, அவர் சூன பூஞ்சோலையிலே சந்தோஷமாக வந்து கொண்டிருக்கிறார். கனவுகள் என்பது ஒரு நன்மாராய. சந்தோஷப்பட்டாங்க. ஆனா யோசிச்சாங்க, இவனுக்கு எப்படி சொர்க்கம் எப்படி கிடைச்சிட்டு. அடுத்த நாள் காலையிலே போய் மனைவி இடத்திலே கேட்டாங்க, அவர்கிட்ட ஏதாவது நலவுகளும் இருந்ததா? மனைவி சொன்னா, அவரு தவறுதான் செஞ்சு கொண்டீங்க, சொல்லுவார் இந்த பாவத்தை உடணுமான விட்டுக்கொள்றதுக்கு எல்லாம். ஆனா அவர்கிட்ட ஒரு நல்ல சிபத்து இருந்தது. வெள்ளிக்கிழமை நாள் வந்து எனக்கு கொஞ்சம் சாமானை கொண்டு வந்து தருவா, கொஞ்சம் கூட சாப்பாடு ஆகிதான். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு எங்களுடைய பக்கத்து கிராமத்திலே அனாதை பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களோடு போய் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு வருவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்த அனாதை பிள்ளைகள் என்னுடைய கணவனை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர் அந்த பிள்ளைகளோட சாப்பிட்டு விட்டு வரும்பொழுது, இந்த மாமக்கும் சொர்க்கம் போறது துவா செய்வோம்னு சொல்லிட்டு வரும். எதை கொண்டு அல்லாஹ் யாரை மன்னிக்க போகிறார் தெரியும்? இது பாவங்களை செஞ்சுட்டு இப்படி ஒரு நன்மையை செய்வோம் என்பதற்கல்ல. எல்லோரும் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நன்மையின் மூலம், இதன் மூலம் அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம், இந்த உதவியின் மூலம் அல்லாஹ் எனக்கு சுரக்கத்தை தரலாம், இந்த சந்தர்ப்பத்தில் நான் இப்படி நடந்து கொள்வதன் மூலம், இந்த பாவத்தை தவிர்த்து கொள்வதன் மூலம், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய இந்த சேவையின் மூலம் அல்லாஹ் எனக்கு அந்தஸ்தை வழங்கலாம். நன்மையை ஆதரவு வைத்து ஒவ்வொரு நன்மையும் செய்ய வேண்டும், ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். அதைத்தான் இவரிலே எனக்கு தெரியாத அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்ல செயல் இருக்கலாம். அதே போல புகாரி ஷரீஃபிலே வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மனிதன் இருந்தான், லம் யஅமல் கைரன் கத், வாழ்க்கையில் எந்த நன்மையும் செய்யாதான், அதுக்கு மாத்தமானதான் செஞ்சான். சக்கராத்துக்கு வந்துட்டான். இப்ப மகன்மாரை கூப்பிட்டு ஒரு வசியத்து செஞ்சார். என்ன வசியத்து? நான் எந்த நலவும் செய்யல, செஞ்சதெல்லாம் பாவம், அதனால இந்த காணி பூமி இந்த சொத்து செல்வம் எல்லாத்தையும் வித்து அந்த சல்லிய பள்ளிக்கு மதரசாக்கு ஏழைகளுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. அவர் செஞ்ச வசியத்தும் அப்படி இல்லை. செஞ்ச வசியத்தும் எப்படின்னா, நான் அல்லாஹ்வுக்கு மாத்தம் செஞ்சிட்டேன், அவருடைய தண்டனையை பயப்படுறேன், அதனால அவருடைய புத்திக்கு பட்ட மாதிரி சொன்னாரு, என்னைய எரிச்சி சாம்பலாக்கி அதுல பாதிய கடல்லையும் பாதிய தரையிலையும் தூவிடு. மகன்மாரும் வாப்பட வசியத்தை சொன்னதை போலே செஞ்சார். இவருடைய முடி எப்படி இருக்கும்? எங்கள்கிட்ட வந்து பத்துவா கேட்டா என்ன சொல்லுவோம்? வீணா போனவன், நாசமா போனவன், எந்த நலவும் செய்யாம இருந்து செஞ்ச வசியத்தும் அப்படியா. அல்லாஹ் மனிதனை எப்படி பார்க்கிறான் என்பது தெரியாது. அவன் காலமெல்லாம் செய்த பாவத்துக்கு சில மணி நேரங்கள் வடித்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு இரக்கத்தை ஏற்படுத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதனை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் எழுப்புவான்.
அந்த கடலிலும் தரையிலும் தூவிவிடப்பட்ட சாம்பலை ஒன்று சேர்த்து அல்லாஹ் எழுப்பி அந்த மனிதனிடம் கேட்பானாம், அடியானே ஏன் இப்படி செய்ய சொன்னான்? அவன் சொல்லுவான், யாழ்ல அவனோட பயத்தான். அல்லாஹ் கேட்பான், என்ன பயந்த அவன் மேல் அப்படி சொன்னார்? ஓ, அல்லாஹ் சொல்லுவானாம், உலகத்தில் வாழும் பொழுது ஒரு தடவையாவது என்னை பயந்தவனை தண்டிக்க மாட்டேன், போ சுவர்க்கத்தில். அப்படி என்றால் அல்லாஹ்வை பயந்து 5 நேரம் தொழுகைக்கு வரக்கூடியவர்களை அல்லாஹ்வை பயந்து வட்டியிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார். அல்லாஹ்வை பயந்து வியாபாரத்திலே பொய் பேசுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார். அல்லாஹ்வை பயந்து அளவு நிலையிலே மோசடி செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார். அல்லாஹ்வை பயந்து ஹராமான வியாபாரம் செய்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளுகிறார். இப்படி ஒரு நாசம் அடைவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றாலும் மார்க்கத்தில் பிழை என்பதனால் விட்டுவிட்டேன். இப்படி ஒரு பொய் சொல்லி இருந்தால் நல்ல ஒரு நாசத்தை அடைந்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அதனால் அந்த பொய்யை சொல்லவில்லை என்றெல்லாம் வாழ்க்கையிலே நிறைய செய்தவர் அல்லாஹ்விடத்திலே நிறைய ஆதரவு. அவன் அல்லாஹ்வை பயந்ததற்கு அப்படி சொன்னதினால் அல்லாஹ் மன்னித்தான் என்றால், அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றியவர்கள், அல்லாஹ்வை பயந்து அவன் தடுத்தவைகளை விட்டவைகள், அல்லாஹ்வை பயந்து செய்ய தவறுக்கு தௌபா செய்தவர்கள், இவைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் நிறைய கூலி தருவான். எனவே ஒரு சிறந்த மாதத்தை அடைந்திருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதி முடிந்துவிட்டது. வேகமாக போய் நாட்கள் முடிந்துவிடும். முடிந்ததன் பின்னால் ரமலானை சரியாக கழிக்கவில்லை என்று கவலைப்படுவதை விட கிடைத்திருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்வை அடைவோம். ரமலான் முடியும் பொழுது நான் ஒரு சுவர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்பதுதான் ரமலானின் மூலம் அல்லாஹ்வை அடைய வேண்டும். அல்லாஹ் என்னை நான் இவனை பொருந்தி கொண்டு விட்டேன் என்று முடிவு செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி கண்ணீர் வடிப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உஸ்தாத்மார்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்கள், மனைவி, பிள்ளைகள், உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் மண்ணறையிலே வாழ்கிறார்களோ அவர்களுக்கு கபறுகளை சுவன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான முபாரக்கான மாதத்திலே மன்னிப்பை பெற்ற சிறந்தவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்கள் எல்லோருடைய இறுதி முடிவுகளையும் சிறப்பாக ஆக்குவாயாக. களிமாய் ஒளிந்தவர்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பார்த்தவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு கியாமத்திலே சுவர்க்கத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.